சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுனா என்னன்னு அததான் திமுக இன்னைக்கு செஞ்சிச்சு. இதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னா திமுகவோட ஐடியாலஜி என்னன்னா ஓடுறவன ரொம்ப வேகமா துரத்துவாங்க. எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி சொல்றாங்களே, டேய் கல்ல விட்டு அடி, கடையை மூடிட்டானா அவன் நமக்கு அடிமை, எவன்டா அடிச்சதுன்னு கேட்டானா அவனுக்கு நம்ம அடிமை அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன வச்சுட்டாங்க, இப்படியே உட்காந்துருக்காரு என்ன பேச போறாரு அப்படின்ட்டு கமான் கமான் பேசுங்க பேசுங்கன்னு கிட்னி எடுக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அவங்க என்னன்னா நம்ம அளவுக்கு எல்லாம் கவுண்டர் கொடுக்க முடியாது. எங்களோட வரலாறு 75 ஆண்டு கால திராவிட வரலாறு நாங்கள்லாம் பேசி பேசியன்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இவங்க இன்னும் தாத்தா காலத்து திமுகவே இருக்காங்க. இன்னும் நீங்க அப்கிரேட் ஆகவே இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வந்துச்சுன்னா அப்ப எல்லாம் நீங்க வந்து பல வருட இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு எல்லார் கையிலயும் டேப் இருக்கு. அங்க பின்னாடி உட்காந்து ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அதுல யாரு ஸ்பெஷலிஸ்டோ பாயிண்டா உங்களுக்கு இமீடியட்டா வந்துடும். அதை எந்திரிச்சு பார்த்து கூட பேச தெரியாதவருக்கு அப்போ நம்ம எதுக்காக ஒரு அமைதியா இருக்காங்க அப்படின்னா சும்மா அந்த காலேஜ்ல ரேகிங் பண்ற மாதிரி போயிட்டு நீங்க வேணா எனக்கு சீனியரா இருக்கலாம், ஆனா நாங்க தான் வந்து அரசியல் சீனியர்னு சொல்லிட்டு உட்காந்து லைலா காலேஜ்ல ரேகிங் பண்ற மாதிரி விட்டு ரேகிங் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள். பார்த்தாரு இவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோன்ன கரமுறை கரமுறை கரமுறைல கத்துறாங்க. அதுல வேற அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்கன்னு. அது எங்க அப்பே குருதுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரு. எந்த பார்ட்டின்னு சொன்னாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்கன்னு. உடனே எந்த பார்ட்டி இல்ல நான் சொல்றேன், உண்மையா ஒரு யோகியமா இருக்கவங்க, ஊழல் பண்ணாதவங்க, லஞ்சம் வாங்காதவங்க, ரொம்ப அப்படியே நான் உத்தம புத்திரங்கிறவங்க எந்திரிச்சு எப்படா நீ என்ன சொல்ல கேட்கலாம். நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்க என்னன்றது ஊரறிஞ்ச ரகசியம் அது. அந்த அவ்வளவு நீங்க வெளிப்படையாவே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆட்சியில இங்க ஒரு கான்ட்ராக்ட் போகணும்னா எங்களுக்கு எவ்வளவு கமிஷனு, இன்னைக்கு இந்த ஒரு இதை வாங்கணும்னா இதுக்கு எவ்வளவு கமிஷனு, சிஎம்டியோட ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா இதுக்கு எவ்வளவு கமிஷன்னு நீங்க எல்லாம் பர்சன்டேஜ் போட்டு சொன்னீங்க. வீடியோவே வெளியாச்சுல்ல. ஒருத்தர் அரசர் வந்து பேசினார்ல, யோ நான் இவங்களுக்கு இவ்வளவு கமிஷன் கொடுக்கணும், எம்எல்ஏக்கு அமைச்சருக்கு இத்தனை பர்சன்டேஜ் போகணும், சிஎம்க்கு இத்தனை பர்சன்டேஜ் சொன்னாங்கல்ல. ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? பள்ளி கல்வித்துறை சார்பாக அந்த அசோசியேஷனுடைய ஸ்டேட் செக்ரட்டரி வந்து சொல்றாங்க 5 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் வரைக்கும்ங்கறாங்க. எவ்வளவு ஒரு ஸ்கூலுக்கு. அப்போ நீங்க எத்தனை 100 கோடி 1000 கோடில லஞ்சம் வாங்கி இருக்கீங்க. இதுவரைக்கும் எந்த மறுப்பு வந்த மாதிரி மறுப்பு வரல. அப்புறம் என்ன நீங்க உத்தம புத்தர் மாதிரி சிக்கு சிக்கு எந்திரிச்சு குதிக்கிறீங்க. அது எப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லலாம், பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லலாம். பார்ட்டியில ஃபண்டு வாங்கியிருக்கீங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க என்ன வாங்காதவங்க சொல்றாங்க. அதாவது என்னன்னா நாங்க லஞ்சம் வாங்குவோம், ஊழல் பண்ணுவோம், வெளிப்படையாவே பர்சன்டேஜ் போட்டு எல்லாம் பண்ணுவோம், ஆனா எங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன நீங்க பண்றதுலாம் என்ன அங்க என்ன அண்டர் கவர் டீலிங் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க எல்லாம். சோ நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாயாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்னு சொல்றது எப்ப பார்த்தாலும் எங்களோட தயவுல தான் நீங்க ஆட்சி அதுக்கும் பதில் கொடுத்தீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் நீங்க அவங்களுக்கு தயவுல ஆட்சி கொடுத்துருக்கீங்க? அப்ப நீங்க வந்து தாவேக்காவை வந்து பின்னாடில இருந்து எடுப்பீங்களா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஆர்எஸ்எஸ் பெத்த புள்ள, பாஜக பெத்த புள்ளைங்கிறீங்க. அப்ப தாவேக்கா வந்து திமுக பெத்த புள்ளையா? ஏன் திமுக காரனுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க? தாவேக்காவுக்கு உண்மையாலுமே தாவேக்கா வரக்கூடாதுன்னா ஏன் உங்க கூட எல்லாத்தையும் அனுப்பி விடுறீங்க? நன்றி சிறு அட்ரஸ் எல்லாத்தையும் இங்க இருந்து தத்து விட்டீங்கல்ல. இங்க இருந்து முதல்ல காங்கிரஸ் தெரிச்சு ஓடினாங்க, அடுத்து கம்யூனிஸ்ட் அனுப்பி விட்டீங்க, அடுத்து ஐஎம்எல் அனுப்பி விட்டீங்க. ஐஎம்எல் தலைவர் ஓபனாவே சொன்னார்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்தா நாங்க போவோம். இது என்ன சொன்னாங்க, எங்களோட உத்தரவை பெற்று தான் இந்த கூட்டணி கட்சிகள். எப்படி இருக்குன்னா நான் இவரை டிவோர்ஸ் பண்ண போறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா இவர் அவனை கட்டிக்கலான்னு சொன்னாதான் அவனை கட்டிக்கலான்ற மாதிரி இருந்தது. என்னென்ன கொடுமையா இருக்கு. நீங்க அந்த கட்சிக்காரன் வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியில போய் பண்ண போறீங்க. இங்க தாவேக்காவும் திமுகவும் தான் எதிரியே அப்படின்றீங்க. திமுக தாவேக்காவை அழிச்சு தீருவேன், இவங்க எல்லாம் வெறும் நாடக கும்பல் ரீல்ஸ்ங்கிறாரு. இவங்க இத பேசிட்டு இந்த பக்கம் என்ன சொல்லிக்கிறீங்க, நாங்க தான் உங்களுக்கு எங்க தயவுல தான். ஏன் நீங்க தயவு கொடுக்குறீங்க? உங்க தயவுல ஆட்சி அமைக்கிறதுனா அப்ப உங்க பிள்ளையாவுங்க திருமாவளவன் கேட்கணும், ஆர்எஸ்எஸ் பெத்தெடுத்த பிள்ளையா இல்ல திமுக பெத்தெடுத்த பிள்ளையா தாவேக்கான்னு திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். இப்ப அதுக்கு பதில் கேட்டார்ல, நீங்க அனுப்பி விட்டவங்க தான் நாங்க இங்க வச்சிருக்கோம்னா அவங்களுக்கு அமைச்சர் பதில் கொடுத்தா நீங்க கதறீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, சிறுபான்மையினர் நலன் சிறுபான்மையினர் நலன் சிறுபான்மையினர் நலன்னு வாய் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு, கையில எந்த ஆக்ஷனும் இல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சரவை கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, பழக்க வழக்கம்லாம் வாசலோட நிறுத்துங்க தம்பி அப்படின்னு வச்சிருந்தீங்க. அவங்கள வந்தா கூட சோஃபால நாங்க உட்காருவோம், நீங்க பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்காரணும்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, 5 சீட்டு சோஃபா அனுப்பி விட்டாரு. ஏன்னா நாங்க ஒத்த சீட்டு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கறதுக்கே வச்சுட்டு இருந்தோம், நீங்க 5 சீட்டு 5 சீட்டு சோஃபா கொடுத்துட்டேன். இப்ப நாளை என்ன என்ன ஆகும், அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து கூட்டணி கூட்டா என்ன பண்ணுவாங்க, 10 சீட்டு சோஃபா கேட்பாங்க. அப்படி இப்படி வளர்த்து விட்டாங்க பாருன்ற கோபம் விஜய் மேல அவங்களுக்கு இருக்கு. எல்லாமே நம்ம வாயளவுல சொல்லிட்டு இருப்போம், ஆனா சிறுபான்மையினருக்கு எதுவுமே செய்ய மாட்டோம், பட்டியலின மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னா அதுக்கு நீங்க அது குழந்திருக்காரு. பட்டியலினத்துல நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க அமைச்சர், நாங்க எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க, நாங்க சிறுபான்மையினர் எல்லாம் பண்ணிருக்கோம் பாருங்க கேட்டிருக்காரு. பெண்கள் நலன். ஆமா அவங்க வந்து நாங்க எங்க கலைஞர் தான் சொத்துரிமையே கொண்டாந்தாரு, கலைஞர் மட்டும் இல்லைன்னா பெண்களுக்குலாம் சொத்துல பங்கே கிடையாதுங்க. ஆனா இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உதயநிதி தான் அடுத்த தலைவரா வரணும். கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்து ட்ரெயின் ஆன கனிமொழி அவர்கள் வந்து இவங்க அந்த கட்சியில சொத்துல குடும்ப சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஓரமா நில்ல ஒரே ஒரு எம்பி தேர்தல் நின்னியா டெல்லிக்கு ஓடிடணும். இங்க இந்த ஆட்சிக்குள்ள அதுக்குள்ள தலைவர் பேச்செல்லாம் வரக்கூடாது. நீங்க என்ன ஊருக்கு உபதேசம் பண்றீங்க? அப்ப நீங்க எல்லாமே பெரும் வாயளவுல பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசுறது என்ன பண்ணீங்க? எந்திரிச்சு எல்லாரும் தெரிஞ்சு வெளியே ஓடிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு. எதுக்கு இந்த அவமானம்? எதுக்கு இந்த அசிங்கம்? கடைசியா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பாருங்க, முடிச்சுட்டாரு. பேசி முடிச்சுட்டு அவர் முடிச்சு விட்டாரு. அவராது இப்படி செஞ்சாரு. அவர் முடிச்சுட்டேன் போவையா சம்பார் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப இது எதை காட்டுதுன்னா, சும்மா அவர் குறைகளை சொரிச்சு விட்டு கமான் கூப்பிட்டா இனிமே அவர் சொல்லுவார் பாரு, என்ன பயமா இருக்கா, இனிமே பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இனிமே விஜய் களத்துல இறங்கிட்டாரு அப்படிங்கறது தெரியுது.